பிசாசின் தலையை நசுக்குகிறோம் ஆண்டவரே. ஆனால் தேவனோ வேற ஒரு காரியத்தை ஒரு ஓட்டத்தை கட்ட நியமிக்கிறார். அழைக்கப்பட்டாய். That's for you have been called. அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். லட்சோப லட்ச மக்கள் இந்த மதுரை பட்டணத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை தேடி வந்து அவருடைய பிள்ளையாகும்படி உன்னை அழைத்திருக்கிறார். உன் கண்ணை திறந்து விட்டிருக்கிறார். தாயின் கருவிலேயே அவருடைய கண்கள் உன்னை கண்டது. உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் உன்னை முன்குறித்தார், முன்னறிந்தார். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். நம்மெல்லாம் முன்குறிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், பிசாசு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்தார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். We were called by God. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற அத்தனை பேரும் அழைக்கப்பட்டவர்கள். எல்லாரும் சொல்கிறேன், நான் அழைக்கப்பட்டேன். உங்கள் தலை மேலே ஒரு அழைப்பு இருக்குது. உங்கள் மேலே கர்த்தர் ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார். இந்த அழைப்பு தான் உங்கள் வாழ்க்கையை டிரைவ் பண்ணும். இந்த அழைப்புக்காகத்தான் உங்களை இந்த உலகத்தில் வாழ வச்சிருக்கிறார். இந்த அழைப்பினால தான் உங்களுக்கு ஒரு குடும்பம். இந்த அழைப்புக்காகத்தான் உங்களுக்கு ஒரு வேலை. இந்த அழைப்புக்காகத்தான் உங்களுக்கு பிள்ளை. இந்த அழைப்புக்காகத்தான் உங்களுக்கு ஜீவன். இந்த அழைப்புக்காகத்தான் உங்களுக்கு சுகம். இந்த அழைப்புக்காகத்தான் உங்களுக்கு பலன். எல்லாத்தையும் கர்த்தர் எதுக்காக வச்சிருக்கிறாருன்னா உங்கள் மேலே ஒரு அழைப்பு. நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, பாஸ்டரை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அது வேற. அது சிலரை கர்த்தர் முழு நேரமாக அழைக்கிறார். ஆனால் அழைக்கப்பட்டது எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிறல, இந்த அழைப்பை நீங்கள் கண்டுகொள்ளலை, இந்த அழைப்பை நீங்கள் முக்கியப்படுத்தலைன்னா காலமெல்லாம் ஏதாவது ஒரு புயல் வீசிக்கிட்டே இருக்கும். அது எதுக்குன்னா உங்களை எதுக்கு நேராக தள்ளுறதுக்கு. யோனாவினுடைய வாழ்க்கையில் புயல் வந்ததுக்கு காரணம் யோனாவை கொல்றதுக்கு இல்லை. யோனாவை கொல்றதுக்கு இல்லை. புயல் வந்ததுக்கு காரணம் என்ன? யோனாவை அழைப்புக்கு நேராக தள்ளுறதுக்கு, அழைப்புக்கு நேராக கொண்டு போகிறதுக்கு. நான் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஆள், அந்த அழைப்புக்காகத்தான் வாழ்கிறேன்ற இடத்துக்கு உங்களை கொண்டு வர்றதுக்கு. இங்கே உட்காந்துருக்கிற யார் நல்ல கவனிங்க, நமக்காக வாழலை, வாழக்கூடாது. அது உலகம் 1000 லட்சம் கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்கிறது அழைப்பு. நம்ம பிழைப்புக்காக வாழலை. நீங்கள் சமைக்கிறது எதுக்கு? பிழைக்கிறதுக்கு இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சமையல் நல்லாயிடும்.
இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா சமைக்க ஆரம்பிச்சிருவீங்க, நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் செய்கிற வேலை அத்தனையும் பெஸ்ட்டாக செய்வீங்க. நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் பெஸ்ட்டாக செய்வீங்க. ஏன்னா நான் பிழைப்புக்காக வேலை செய்யலை, அழைப்புக்காக வேலை செய்ய. நம்மளை எதிர்பார்க்கறதுக்கு மேலே வேலை செய்வோம். விளங்குதா நான் சொல்கிறது? விளங்குதா? ஏன்னா நம்ம இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பேரும் பிழைப்புக்காகத்தானே ஊரே இருக்குது. சிங்கம், புலி, கரடி எல்லாம் பழைச்சிக்கிட்டு தானே இருக்குது. எல்லாம் உயிர் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்குது. நானும் உயிர் வாழ்கிறேன் பிரதர், நானும் உயிரோடு இருக்கேன். ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, ஏதோ என் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இல்லை. என் மேலே கர்த்தர் ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார். அந்த அழைப்பை நிறைவேற்றுறதுக்காக நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் பார்க்குற வேலை ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருடைய அழைப்பை நிறைவேற்றுகிறது. எல்லாரையும் கர்த்தர் முழு நேரம் அழைக்கலை. இருக்கிற உங்கள் வேலையை அழைப்பை நினச்சிக்கிட்டு செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்குறார். நீங்கள் செய்கிற அந்த வேலையை அழைப்பை நினச்சிக்கிட்டு செய்யணும். சரி, இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, ஆவியானவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு. மறுபடி வாசிப்போம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். போராட்டத்தில் நல்ல போராட்டம் இருக்கா பிரதர்? நமக்கு போராட்டம்னாலே கெட்டது தானே மனதில் வருது. போராட்டமே எனக்கு வேண்டான்னு தானே நம்ம சொல்கிறோம். போராட்டமே எனக்கு இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். போராட்டத்தை நம்ம யாரும் விரும்ப வேண்டாம். தீமையான போராட்டம், கெட்ட போராட்டங்களை, நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிற போராட்டங்களை, நம்மை ஒண்ணுமில்லாமல் ஆக்குகிற போராட்டங்களை நீங்கள் விரும்ப வேண்டாம். அந்த போராட்டத்தை ஜெயிக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த போராட்டங்களை மேற்கொள்ளும்படி கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க அந்த போராட்டத்தை எப்ப மேற்கொள்ளுவீங்கன்னா, இந்த போராட்டத்தை போராடும் போது மேற்கொள்வீர்கள். இந்த போராட்டத்துக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற பேர் என்னன்னா, நல்ல போராட்டம். எல்லாரும் சொல்லுங்க, குட் ஃபைட். நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. இது விசுவாசத்துக்காக போராடுகிற போராட்டம். ஏன்னா இந்த உலகத்தில் மனிதன், ஒரு தேவ பிள்ளை, அவன் வாழணும், அவன் பிழைக்கணும், அவன் முன்னேறணும், அவன் ஜெயிக்கணும். இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா அவனுக்கு தேவை விசுவாசம். எப்படியாவது உள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை காலி பண்ணணும், நம்பிக்கை இல்லாம ஆக்கணும். இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை, இனி என்னால் முன்னேற முடியாது, இனி என்னால் வாழ முடியாது, இனி என்னால் பிழைக்க முடியாது, இனி என்னால் எழும்ப முடியாது, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான், என் குடும்பம் அவ்வளவுதான், என் வேலை அவ்வளவுதான், இனி போச்சு, இனி முடிஞ்சது. இப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுத்து விசுவாசத்தை எப்படியாவது உள்ள அழிச்சிடணும். கர்த்தர் உங்களுக்கென்று மகத்தான வாழ்வை வைத்திருக்கிறார். கர்த்தர் இங்கே உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேருக்காக ஒரு மகிமையான வாழ்வை வைத்திருக்கிறார். நீங்க எதிர்பார்க்கிறதை காட்டிலும், நீங்கள் கற்பனை பண்றதை காட்டிலும் மேலான வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னதமான வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு இந்த அடிமைத்தனம் இல்லாம இருந்தாலே போதும் தான் நினைச்சாங்க. எங்களை இந்த அடிமைத்தனம் ஆளோட்டிகள் எங்களை அடின்னு அடிக்கிறாங்களே, எங்களை வாரினால அடிக்கிறாங்களே, இந்த அடியிலிருந்து நாங்கள் வெளியே வந்தா போதும் நினைச்சாங்க. கர்த்தர் சொன்னார், உனக்கு அது போதும், எனக்கு அது போதாது, எனக்கு அது போதாது. நீ அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தா எனக்கு போதாது. நீ அந்த அடி வாங்குகிற ஆளோட்டிகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டா போதாது. பார்வோனின் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டா போதாது. அது எனக்கு போதாது, அது எனக்கு போதாது. அவங்களுக்கு அது போதும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதும். ஆனால் கர்த்தர் சொல்ற, எனக்கு அது போதாது. எனக்கு எது வேணும் தெரியுமா? நீ அங்கிருந்து விடுதலையாக்கப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் போய் நீ வாழணும். நீ வாழணும். உன் பாதையெல்லாம் பாலும் தேனும் ஓடணும். உன் பாதைகள் எல்லாம் நெய்யா பொழியணும்.
நலமும் விசாலத்தை நீ பார்க்கணும். இந்த உலகத்துல நீ அதை பார்க்கணும். உன் கண்ணு அதை பார்க்கணும், உன் வாழ்க்கை அதை பார்க்கணும், உன் குடும்பம் அதை பார்க்கணும். அதை நாம் பார்க்கணும். நீ பார்க்கிறத நாம் பார்க்கணும். ஏன்னா நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நீ என்னால் மீட்டுக் கொள்ளப்பட்ட ஜனம், நீ என்னால் சுத்திகரிக்கப்பட்ட ஜனம், என்னால் கழுவப்பட்ட ஜனம். நீ அப்படி இருக்கிறத நான் பார்த்தாதான் எனக்கு சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சொல்றார், இந்த விருப்பம் உங்கள் விருப்பமாய் மாறுவதாக. இந்த விருப்பம் நம்முடைய விருப்பமாய் மாறுவதா? நம்ம விருப்பம் என்ன? வெந்ததை தின்று இருக்கிறத வச்சு கடத்திட்டு போவோம் பிரதர். ஏதோ கடவுள் நமக்குன்னு வச்சது அவ்வளவுதான் பிரதர். ஆண்டவர் நமக்குன்னு எழுதிட்டார் பிரதர், எழுதி வச்சிட்டாரு. என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னு காமிக்கிறது தான் என் வேலை. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற எண்ணங்களை எல்லாம் அழிச்சு, எல்லாத்தையும் அழிச்சு, ஃபினாயிலை வச்சு, ப்ளீச்சிங் பவுடரை போட்டு, இன்னும் என்னென்ன இருக்கோ அத்தனையும் தலையில் ஊற்றி, அப்படி ஊற்றுனா அழிஞ்சிரும்னா ஊற்றிடுவேன். நான் ஊற்றிடுவேன், வரிசையாக நிறுத்தி ஊத்து. ஆனால் ஊத்துனா அழியாது. எனக்கு என்ன ஊத்துறதுக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னா இதை வச்சிருக்கிறாரு. இதுதான் ஃபினாயில், இதுதான் ப்ளீச்சிங் பவுடர், இதுதான் என்னென்ன இருக்குதோ நம்ம ஊரில் எல்லாம் இதுதான். இது வாரம் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான். இதை வச்சு அழிக்கும். போதும் பிரதர், இருக்கிறது போதும். ஏதோ வண்டி ஓடுது, ஏதோ கர்த்தர் ஏதோ நடத்திட்டு இருக்கு, ஏதோ தலையும் கழுவணும், வாயை கழுவினாலே தலை கழுவப்பட்டுரும். வாயை மாற்றும். எல்லாரும் சொல்லுங்க, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்குள்ள நான் வாழுவேன். என்னை வாழ வைக்கிறது தான் அவருடைய விருப்பம். அங்கே வாழ்கிறது தான் அவருடைய விருப்பம். அங்கே இருக்கிறது தான் அவருடைய விருப்பம். அந்த கானான் தேசம்தான் என் வாழ்க்கை. நான் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் திரும்ப 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 சொல்ல வேண்டியது. சிலருக்கு திரும்ப 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 ஊதுநிலையே ஊத வேண்டியதாக இருக்கு. தமிழில் சொல்லுவாங்கள்ல, சங்க காதில் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. கானான் என்பது பரலோகம் இல்லை. கானான் பரலோகத்தில் இல்லை. கானான் பரலோகத்தில் இல்லை. கானான் எங்கே இருக்கிறது? பூமியிலே இருக்கிறது. கானான் என்பது என்ன? தேவனோடு நெருக்கமான உறவுள்ள ஒரு வாழ்க்கை, தேவனோடு நெருக்கமான ஐக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை. அந்த ஐக்கியம் உள்ளே வர 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 தேவன் வைத்திருக்கிற அந்த பாலையும், தேவன் வைத்திருக்கிற அந்த தேனையும், தேவன் வைத்திருக்கிற அந்த ஜீவனையும், தேவன் வைத்திருக்கிற அந்த ஆரோக்கியத்தையும், தேவன் வைத்திருக்கிற அந்த செல்வத்தையும், தேவன் வைத்திருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தையும், தேவன் வைத்திருக்கிற அந்த தீர்க்காயுசையும், தேவன் வைத்திருக்கிற அந்த பலனையும் இந்த உலகத்திலேயே, சொல்லுங்க எல்லாரும், எங்க? இந்த உலகத்திலேயே, இந்த உலகத்திலேயே அனுபவிக்கிற வாழ்க்கை தான் கானான் வாழ்க்கை. கானான் வாழ்க்கை. அந்த கானான் வாழ்க்கைக்குள்ள நீங்க போகணும்னா சில எதிரிகள் இருக்கிறார்கள். நீங்க பார்வோனோடு யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. பார்வோனோடு கர்த்தர் யுத்தம் பண்ணிட்டார். பார்வோனோடு உன்னை சண்டை போட சொல்லல, அவர் சண்டை போட்டார். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பார்வோனுடைய இருதயத்தை மாற்றி விடுதலை ஆக்கிட்டார். பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார்.
பாவத்தோடு இனி நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்தோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்துக்கு பரிகாரமாக இருக்கிற இயேசுவை மேலே உயர்த்தி எப்பொழுதும் உன் மனதில், உன் இருதயத்தில் அந்த இரத்தத்தை விசுவாசி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை உயர்த்து, மேன்மைப்படுத்து, மகிமைப்படுத்து, ஆராதி அந்த இயேசுவை. பாவம் பக்கத்திலே வராது, பாவம் பக்கத்திலே வராது. பாவத்தின் வல்லமையை காட்டிலும் உனக்குள் இருக்கிற இயேசுவின் வல்லமை அதிகம். பாவத்துக்கு இருக்கிற வல்லமையை காட்டிலும் அவருடைய இரத்தத்துக்கு இருக்கிற வல்லமை அதிகம். பாவம் இரத்தத்தை ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் இரத்தம் பாவத்தை சுத்திகரிக்கும். ஏனென்றால் பாவத்தின் வல்லமையை காட்டிலும் இயேசு சிந்தின இரத்தத்தின் வல்லமை அதிகம். அந்த இரத்தம் உனக்குள்ளே இருக்கிறது, அந்த இரத்தம் உன் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது. நீ தெளிக்கப்படும் இரத்தத்தினத்திற்கு வந்திருக்கிறாய். பாவத்தோட நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பார்வோனோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை, பாவத்தோடு போராட வேண்டிய. ஆனால் அந்த கானானுக்குள்ள சில ஆள் இருந்துக்கிட்டு உன்னை கானானுக்குள்ள விடாம தடுக்கிறதுக்கு. ஏன்னா நீ கானானுக்குள்ள போகணும்னா உனக்கு விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லாமல் எதுக்குள்ள போக முடியாது, கானானுக்குள்ள போக முடியாது. அநேகரை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தும், அநேகரை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தும், அநேகரை பார்வோனுடைய கையிலிருந்து வெளியே கொண்டு வந்தும், அநேகரை அந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தும் அவர்கள் கானானுக்குள்ள போகாமலே மரித்து விட்டார்கள். கானான அனுபவிக்காமலே மரித்து விட்டார்கள். பாலையும் தேனையும் போக்காமலே மரிச்சிட்டான். அதுக்காகத்தான் வெளியே கொண்டு வந்தார், அதுக்காகத்தான் அவங்க வெளியே வந்தாங்க, அதுக்காகத்தான் கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தால். அதோ பரிதாபம், பரிதாபம். இன்றைக்கும் அநேக ஆவிக்குரியவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் பாவத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க, ஆனா கானானுக்குள்ள போகாம மரித்து போனார்கள். இந்த சபையில் இருக்கிற யாரும் அப்படி இருக்கக்கூடாதுன்றத கர்த்தர் நேசிக்கிறபடினால், விரும்புகிறபடினால் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். கானான பார்க்காம இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது. கானான ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால இவங்க போகாம இல்லை. கானான ஆயத்தம், கானான ஆயத்தம். நான் சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற வாழ்க்கை ஏற்கனவே ஆயத்தம், ஏற்கனவே ஆயத்தம். நான் சொல்றேன், இந்த கட்டடத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாத வாழ்க்கையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, எகிப்துக்குள்ள இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை பற்றி எதுவுமே தெரியாது. கானான் அவங்க யோசிக்கவே இல்லை, கானானை பற்றி அவங்க சிந்திக்கலை. பாலும் தேனும் ஓடுற ஒரு தேசம், நலமும் விசாலமான தேசத்தை பற்றி அவங்க என்ன செய்யலை, சிந்திக்கலை. அவர்கள் சிந்திக்கிறதுக்கு முன்னாலேயே அவர்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். நான் சொல்றேன், நீங்க கற்பனை பண்றதுக்கு முன்னாலே, நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாலே, நீங்க சிந்திக்கிறதுக்கு முன்னாலே, நீங்க விரும்புறதுக்கு முன்னாலே உங்களுக்காக விரும்பி ஒரு வாழ்வை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். இப்ப எதிரிகள் கானான ஒன்றும் செய்ய முடியாது, கானான் தேசத்தை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா கானானுக்குள்ள நுழையிற இஸ்ரவேல் ஜனங்களை நுழைய விடாம என்ன செய்ய முடியும், தடுக்க முடியும். அதே மாதிரிதான் தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற உன்னதமான வாழ்வை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த பிசாசும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அந்த வாழ்வுக்குள்ள உங்களை நுழைய விடாம ஆக்குறதுக்கு தான் எதிரிகள் இருக்கிறார்கள். அதனால தான் கர்த்தர் சொன்னாரு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. சும்மா இருக்காத. சும்மா இருந்தேன்னா அந்த வாழ்வுக்குள்ள போக முடியாது. சும்மா இருக்கிறவர்களுக்கு அந்த வாழ்வு கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கை சும்மா இருக்கிற வாழ்க்கை அல்ல, பர்பஸ்ஃபுல்லா போராடுகிற ஒரு வாழ்க்கை, போராடுகிற ஒரு வாழ்க்கை. நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள், எல்லாத்தையும் நான் சொல்ல ஒரு 6 எதிரிகளை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 6 எதிரிகள். திருப்பவும் யாத்ராகமத்தின் புஸ்தகம் வேகமா 3ஆம் அதிகாரம்
யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7-8. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். 2000 வருஷத்துக்கு முன்னால் இறங்கினார், பரலோகத்திலிருந்து இறங்கினார். அதைத்தான் நம்ம கிறிஸ்மஸ் ஆராதனையாக கொண்டாடுறோம். நிறைய பேர் கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா? நம்ம கிறிஸ்மஸ் வேற என்ன கொண்டாட போகிற? நீ கிறிஸ்மஸை கொண்டாடலைன்னா வேற எதை கொண்டாட போகிற? ஓம் பிறந்த நாளையே கொண்டாடுறிய. ஒருத்தட்ட கேட்டேன், அப்படி ஓம் பிறந்த நாளை கொண்டாடுறிய? வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரரு அவர் பிறந்த நாளை கொண்டாடுறதில்ல. இப்போ என்ன ஆச்சு? கொண்டாடுவோம், நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவோம். அது கேட்டார், டிசம்பர் 25 தான் பிறந்தாருன்னு தெரியுமா? அடுத்த கேள்வி. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் உங்கள்கிட்ட யாராவது கேட்பாங்க. அதுக்கு தான் இப்போ உங்களை தயார்படுத்தி அனுப்புகிறேன். என்கிட்டே கேட்டாலும் உங்களை விடுவாங்களா? ஒன்று ஆமாம்ல, 25 பிறந்தாருன்னு என்ன பைபிளில் இருக்கா? ஒருத்தர் பைபிளில் 25 தான் பிறந்தாருன்னு பைபிளில் 25 கொண்டாடுறீங்களே, 25 தான் பிறந்தாருன்னு பைபிளில் இருக்கா? டேய், என்னைக்கோ ஒரு நாள் பிறந்தாரா இல்லையா? பிறந்தாரா இல்லையா? சொல்லுங்க. பைபிளில் டேட் போடலை, நாங்கள் அந்த டேட்டில் கொண்டாடுறோம். கொண்டாடுவோம். ஆனால் இந்த மதத்தில் இருக்கிறவங்க கொண்டாடுற மாதிரி நம்ம கொண்டாடுறதில்ல. கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவங்க கொண்டாடுவாங்க. அவங்க அவங்களுக்கு என்னென்னா அது அன்னைக்கு தான் ஒரு பெரிய கொண்டாட்டம். அன்னைக்கு தான் சிலர் அன்னைக்கு தான் சர்ச்சுக்குள்ளே போகிற ஆளுகள்லாம் இருக்காங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு. அது அப்படி இல்லை. நம்ம அவரை நினைவு கூறுகிறோம். அவர் பிறந்ததினுடைய நோக்கத்தை நினைவு கூறுகிறோம். அவர் பிறந்ததினுடைய அந்த தாற்பயத்தை, காரணத்தை நினைவு கூர்ந்து நம்ம உள்ளம் நன்றியால் நிரம்புகிறது, வாய் துதியினால் நிரம்புகிறது, கண்கள் கண்ணீரால் நிரம்புகிறது. ரியல் கொண்டாட்டம். அதான் ரியல் கொண்டாட்டம். எனக்காக இறங்கி வந்தீரே ஆண்டவரே, இறங்கினீரே சொல்கிறார் பாருங்க, இறங்கினேன். அவர் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை பிரதர். அவர் இறங்கணுன்ற எந்த கட்டாயமும் இல்லை. அவர் இறங்கணுன்றது எந்த கட்டாயம் இல்லை. என்னை நேசித்தபடியினால் இறங்கினார். அவர் இறங்குறதுன்றது சாதாரண காரியம் இல்லை. அவர் இறங்குறது சாதாரண காரியம் இல்லை. உலகத்திலே பெரிய விந்தை, பெரிய அதிசயம், பெரிய ஆச்சரியம் மனிதன் நிலாவில் கால் வைக்கிறதுன்றாங்க. நம்ம ஆட்கள் கூட அதுக்கெல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இந்தியர்கள் அடுத்த வருஷத்தில் இந்தியாவிலேருந்து அஸ்ட்ரானட்ஸ் எல்லாம் அனுப்ப போகிறாங்க. போன 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு ஊரில் போய் ஒரு மீட்டிங்காக போயிருந்தேன். அங்கே ஒரு வீட்டில் என்னை தங்க வச்சுருந்தாங்க. ஒரு சயின்டிஸ்ட், அவர் ஒரு சயின்டிஸ்டுடைய வீட்டில் தங்க வச்சுருந்தாங்க. அவர் தான் இந்த மேலே போகிறாங்கல்ல, போகிறாங்க, இன்னும் போகலை, மேலே போகிறவங்களுக்கான சாப்பாடு தயார் பண்ணுறவர். சயின்டிஸ்ட் சாப்பாடு, அவங்களுக்குரிய அந்த பேக்கெல்லாம் அவர் தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், மனுஷன் நிலாவில் கால் வைக்கிறதை காட்டிலும் கர்த்தர் பூமியில் கால் வச்சது இருக்கிறது. அதுதான் விந்தையிலும் விந்தை.
அதுதான் விந்தையிலும் விந்தை. கடவுள் பூமியில கால் வச்சார், அந்த புழுதியில கால் வச்சார். ஒரு நாள் அவர் புழுதியில கால் வச்சதே இல்லை, அவர் தங்கத்தில் தான் கால் வச்சார். புழுதியில கால் வச்சதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? புழுதியாய் கிடக்கிற நம்மை அந்த புழுதியிலிருந்து தூக்கி நம்மளை தங்கமாய் மாற்றும்படி, நம்மை பொன்னாய் மாற்றும்படி, நம்மை விலையேற பெற்றவர்களாய் மாற்றும்படி அந்த தேவன் அதை விட்டுட்டு இந்த பூலோகத்துக்கு வந்தார். அந்த பரலோக மகிமையை துறந்தார், பரலோக மாட்சிமையை துறந்தார், தூதர்களின் ஆராதனையை தூக்கி ஓரமா வச்சார். என்னை நேசித்தபடியினால, உங்களை நேசித்தபடியினால, உங்க மேல அன்பு கூர்ந்தபடியினால. அதனால நான் சொல்றேன், நீங்கள் பாலையும் தேனையும் அனுபவிப்பது கட்டாயம், உண்மை, நிச்சயமா நடக்கும். அதுக்கு தான் இறங்கினார். இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியமான. எந்த அளவுக்கு இதை உள்வாங்குறீங்கன்னு தெரியல. அவர் இறங்குனது எவ்வளவு உண்மையோ அதை விட உண்மை, நீங்கள் பாலையும் தேனையும் நலமும் விசாலமான தேசத்தை அனுபவிப்பது உண்மை. கர்த்தர் சொல்ற, அந்த விசுவாசத்தை உள்ள வளர்த்துக்கோ. ஏதோ நடக்குது, ஏதோ இருக்குது, எங்க தாத்தா காலத்திலிருந்து நாங்க இப்படித்தான் பிரதர், எங்க பாட்டனார் காலத்திலிருந்து இப்படி. பாட்டனாரை பற்றி பேசாத, தாத்தாவை பற்றி பேசாத. 400 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். 400 வருஷம் அடிமைத்தனம், 400 வருஷம் அடிமைகளை ஒரு நைட்ல வெளியே கொண்டு வந்தார் கர்த்தர். எத்தனை வருஷ பாடுகள் நீ இருக்கிறன்றது முக்கியம் இல்லை, எத்தனை வருஷம் உபத்திரவத்தில் இருக்கின்றது முக்கியம் இல்லை, உன் வாழ்க்கை எத்தனை வருஷம் பாழா போனதுன்றது முக்கியம் இல்லை. அதெல்லாம் முக்கியம் நம்முடைய தேவனுக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு நைட்டில் கர்த்தர் அதை மாற்ற முடியும். ஒரே இரவு அவருக்கு போதும். One night is enough for God to change, to transform your life. ஒரே நைட்டில் கர்த்தர் அதை மாற்றிடுவார். கர்த்தர் யாரோட பேசி கொண்டிருக்கிறார்? பல ஆண்டுகளாக என் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது, பல ஆண்டுகளாக நான் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், ஆண்டாண்டு காலமாக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நீ சொல்லி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்ற, ஒரே நைட்டில் 400 வருஷ அடிமைத்தனத்தை மாற்றினவர் நம்முடைய தேவன். God is powerful. He is El Shaddai. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். இப்போ அந்த எதிரிகளை கொஞ்சம் அடையாளம் கண்டு, அதான் போராட்டம். போன வாரம் ஒரு எதிரியை நான் சொன்னேன். யாரு? நம்ம யூஸ்வலாக அந்த பேரெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம்ல. அந்த வசனத்தை வாசிக்கும் போது நானே ஸ்கிப் பண்ணிடுவேன். நானே உங்களை வாசிக்க விட மாட்டேன். டக்குன்னு போங்க, நமக்கு எது வேணும்னா பால். ஆனால் பாலும் தேனும் போகணும்னா அங்கே முன்னால் இத்தனை பேர் நிற்கிறான். இவனை பார்த்து, இவனை சந்தித்து, இவனை அழித்து, இவனை சரிப்படுத்திட்டு போகணும். போன வாரம் கானானியரை குறித்து பார்த்தோம். கானான்னா என்னன்னு சொன்னேன்? தாழ்வான ஒரு மனப்பான்மை. கானானியர், கானான் அப்படின்னா லோ லேண்ட், தாழ் நிலம், தாழ்வான இடம், தாழ்வான எண்ணம், தாழ்வான சிந்தை. பார்வோனின் ஆவி ஜனங்களை எவ்வளவு தாழ்வா நினைக்கணுமோ அவ்வளவு தாழ்வா நினைக்க வைக்குது. அது பார்வோனின் ஆவி. உங்களை ஹியூமிலியேட் பண்ற ஆவி பார்வோனின் ஆவி. உங்களை ஒடுக்குகிற ஆவி பார்வோனின் ஆவி. உங்களை 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 தாழ்வா நினைக்க வைக்கிற ஆவி பார்வோனின் ஆவி. ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? எவ்வளவு கீழான நிலைமையில் இருந்தாலும் அவர்களை மேலே உயர்த்தி வைக்கிறவர், உயர்த்தி வைக்கிறவர். நம்ம சிஸ்டமே ஜனங்களை எவ்வளவு கீழே தள்ளணுமோ அவ்வளவு தள்ளி வச்சிருக்கு. இந்த சிஸ்டம், இந்திய சிஸ்டமே சொல்றாங்க, பிற்படுத்த அடையப்பா. அவங்க பிற்பட்டோர் இல்லை. நீ யார என்னை பிற்படுத்த? யாரோ இவனை பிற்படுத்தினானா? பேரே என்னது? எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. இவங்க பிற்பட்டோர் இல்லை, பிற்படுத்தப்பட்டோர். இன்னொரு குரூப் யாருன்னு கேட்டா மிகவும் ஆஹா, இதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். நான் சொல்றேன், இதெல்லாம் உடைச்சு எறியறதுக்கு தான் சபை இருக்குன்றேன்.
சபை இருக்கு, சபை இருக்கு. தாழ்ந்தோர் இல்ல, தாழ்த்த எவன்டான். யார் நீ என்னை தாழ்த்துறதுக்கு, என்னை பிற்படுத்துறதுக்கு, மிகவும் பிற்படுத்துறதுக்கு? ஹூ ஆர் யூ? இந்த எண்ணமெல்லாம் உங்கள் மைண்டில் இருந்து தூக்கி எறிஞ்சிருங்க. நீங்கள் பிற்படுத்தப்பட்டவரும் கிடையாது, மிகவும் பிற்படுத்தப்பட்டவரும் கிடையாது, தாழ்த்தப்பட்டவரும் கிடையாது, அவரும் கிடையாது, இவர். நான் சொல்கிறேன் நீங்கள் யாருன்னு. நம்ம யாருன்னா நம்ம மிகவும் முற்படுத்தப்பட்டோம். நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. டிசியை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. பிற்படுத்தப்பட்டவராம் பிரதர், நான் பிற்படுத்தப்பட்டவரான், நான் பேக்வேர்டு. என்ன பேர் வச்சுருக்கிறான் பாருங்க. என்ன கிளாஸு? பேக்வேர்டு. அப்புறம் மோஸ்ட் பேக்வேர்டு. என்னை உயரங்களில் கிறிஸ்துவோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட என்னை உட்கார வைத்திருக்கிறார். திங்க் ஹை, திங்க் ஹை. அந்த திங்கிங் அழிக்கிறது தான் இந்த மாதிரி வார்த்தைகள். நம்முடைய நினைவு, நம்முடைய எண்ணங்களை கீழே தள்ளுறது, கீழே தள்ளுறது. நீ பிற்படுத்தப்பட்ட ஆள், நீ ரொம்ப பிற்படுத்தப்பட்ட ஆள், நீ தாழ்த்தப்பட்ட ஆள். இது வருஷக்கணக்காக உள்ள இருக்குது மக்களுக்குள்ள. இது ஆண்டாண்டு காலமாய் மனிதனுக்குள்ள இருந்து தன்னை பற்றிய ஒரு தாழ்வான எண்ணம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரை பார்த்து பேசுகிறார். நீ பிற்படுத்தப்பட்ட ஆள் இல்லை, நீ மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆள் இல்லை, கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்டு உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்ட ஆள். இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். இது நீ செட்டைகளை விரிக்கும் காலம், ஊரேற எழும்புகிற காலம், உன்னதங்களில் அவரோடு உட்காருகிற காலம், உன்னதங்களில் இருந்து எல்லாவற்றையும் பார்க்கிற காலம். இது இருந்தால் தான் விசுவாசத்தில் வளர முடியும். இந்த 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 தாழ்வான எண்ணம் நம்மளை விட்டு போகணும்னா we must know our place. ஆவிக்குரிய மக்களுடைய பிரச்சனை என்னன்னா, பெரிய எதிரி என்னன்னா, முக்கியமான எதிரி என்னன்னா, என் இடம் என்னன்றத அறியாம இருக்கிறது. The failure to understand our place. உங்களுக்குன்னு ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பிரதர், உங்களுக்குன்னு ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் சிஸ்டர். அந்த இடத்தை விட்டுறாதீங்க. தேவன் வச்ச இடத்தை விட்டு கொடுத்துடாதீங்க. விளங்குதா உங்களுக்கு? அந்த இடம் நம்ம அது இல்லை. அந்த நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நமக்கு அதெல்லாம் ரொம்ப விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, விளங்கிரும். அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை பிடிச்சிக்கிட்டு இருக்காம எதை பிடிச்சிக்கிறணும்? நான் உன்னதங்களில் உட்கார்ந்துருக்கிறேன். பிசாசு போராட்டங்களை கொண்டு வரும்போது நான் உன்னதத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், நான் உயரத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், நான் பறக்கிறதுக்காக உட்கார வைக்கப்பட்டேன். உயரே உயரே. இந்த பாட்டு இருக்குதுல்ல, இந்த ஒரு பாட்டு பாடலாமா? அதாவது உங்க உற்சாகத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப உற்சாகம் வருது. இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயர
செட்டைகளை விரிக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா. நாம் பிறந்ததே கழுகா இருக்கிறதுக்கு தான் பிறந்தது. ஏன்னா என் ஆண்டவர் உயரத்தில் இருக்கிறவர், என் தேவன் என்னை உயரங்களிலே வைக்கிறவர். கழுகு குஞ்சு கழுகாத்தான் இருக்க முடியும். கோழிக்கு பிறந்தது தான் கோழி குஞ்சு. கழுகுக்கு கோழி குஞ்சு பிறக்க சான்ஸே கிடையாது. நீங்க யாருக்கு பிறந்திருக்கீங்க? பறக்குறீங்களா? இன்னும் பறக்கவே இல்லை பிரதர், பறக்கவே முடியல பிரதர். பிரச்சனை என்னன்னா உங்க பிறப்பே உங்களுக்கு தெரியல. உங்க பிறப்பே உங்களுக்கு தெரியல, அதான் பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும். ஓ உன்னதரின் மகிமை. உங்களுக்கு விரோதமா ஏதாவது கொண்டு வர்றான்னா அந்த நேரம் அவனுக்கு சொல்லுங்க, ரெண்டு கையும் விரிச்சு, என்னது நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது எப்படி போகணும்? வணங்குதா? வீட்டுக்குள்ள நுழையும் போதே வீட்டில் கேட்கணும், என்ன போயிட்டு என்ன ஆச்சு? அப்ப சொல்லுங்க, இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா. செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. உதிச்சிருச்சுங்க, எந்திரிங்க. ஒளி வந்துருச்சு, எந்திரிங்க. இனி வரப்போவது இல்லை, வந்துருச்சு, வந்துருச்சு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால வந்துருச்சு. அது உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்கனவே வந்துருச்சு, உங்க குடும்பத்துக்குள்ள ஏற்கனவே வந்துருச்சு. இது நீங்கள் எழும்புகிற காலம், இது நீங்கள் பிரகாசிக்கிற காலம், இது நீங்கள் உயர பறக்கிற காலம். உட்கார்ந்திருக்கிற இடத்தை விட்டுறாதீங்க, உட்கார்ந்திருக்கிற பிளேஸை விட்டுறாதீங்க. நீங்க பறக்கிற ஆளு, பறக்கிறதற்காக அழைக்கப்பட்ட ஆளு. நீங்க பறக்கணும், வாழணும், மேல முன்னேறணும். இந்த குடும்பத்தில் பிறந்தா மேல பறக்க முடியாது, இந்த ஜாதியில பிறந்தா என்னால மேல பறக்க முடியாது, இந்த கோத்திரத்தில் பிறந்தா மேல. யார் சொன்னது? யார் சொன்னாலும் என்கிட்ட கூட்டுவாங்க, துப்பாக்கி எடுத்து சுட்டுறேன்.
வார்த்தை என்னும் துப்பாக்கி, வார்த்தை என்னும் துப்பாக்கி வச்சு சொல்றேன். எங்கேயாவது லைவ்ல வேற போய்கிட்டு இருக்குது. இவனும் எங்கேயோ துப்பாக்கி வச்சிருக்கான் போல இவன் அப்படின்ட்டு. நம்மகிட்ட துப்பாக்கியெல்லாம் கிடையாது. உங்க இடத்த விட்டுறாதீங்க. ஆவிக்குரிய மக்கள் அந்த இடத்தை குறித்த உணர்வு, அறிவில், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எனிமி டு ஃபெய்த். விசுவாசத்தினுடைய முதல் எதிரி என்னன்னா the failure to understand our place. நம்ம இடத்தை குறித்த புரிதல், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற இடத்தை குறித்த புரிதல் இல்லை. இரண்டாவது எதிரி. வேகமா போலாம். வாசிங்க 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் போதும். ரெண்டாவது எதிரி எல்லாரும் சொல்லுங்க, யாரு? ஏத்தியர். ஏத்தியர்னா என்ன அப்படின்னு பார்த்தேன். உனக்கு அர்த்தம் இருக்குது. இந்த எபிரேய பாஷை ரொம்ப ரிச் லாங்குவேஜ். அதில் ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன உண்டுன்னா அர்த்தம் உண்டு. இட் ஹேஸ் அ மீனிங். அதுவும் நம்ம புதிய ஏற்பாட்டில் நமக்கு இருக்கிற எனிமியை படிக்கிறதுக்கு இவங்களை படித்தாலே பெரிய பாடம் இருக்குது. இது என்னன்னா, ஏத்தியர்னா என்னவா? டெரர்னு அர்த்தமா. டெரர்னா என்ன? ஒரு விதமான பயங்கர பயம். டெரர்னா பயங்கரமான பயம், பேரச்சம், ஒரு விதமான நமக்கு அழிவு வந்துருமோ, நம்ம அழிஞ்சிருவோமோ, நம்ம செத்துருவோமோ, நமக்கு அப்படி தீமை நடந்துருமோ, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இந்த மாதிரியான ஒரு பயம். இந்த பயம் எப்போ இந்த பூலோகத்துக்குள்ளே வந்துச்சு? இந்த பூமிக்குள்ள மனுஷனுக்குள்ள பயம்னு ஒன்று எப்போ வந்துச்சு? எதனால வந்துச்சு? வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஆறாவது வசனம் பாருங்க. 3:6. அப்பொழுது ஸ்திரியானவள் புசிப்புக்கு நல்லதும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு, தேவன் புசிக்க கூடாது என்று சொன்ன அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்படி புசிச்சதுனால என்ன பண்ணாங்க? 8வது வசனம் பாருங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், 10வது வசனம் தான் ரொம்ப முக்கியம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு இதுவரைக்கும் ஆதாம் பயந்ததே கிடையாது. பயத்துக்காக உருவாக்கப்பட்டவன் ஆதாம் இல்லை. மனிதன் பயத்தை அனுபவிக்கும்படி உருவாக்கப்பட இல்லை. மனிதனுடைய இருதயம் பயத்துக்காக உருவாக்கப்பட்டது இல்லை. Human being is not created for fear. மனிதனுடைய இருதயம் விசுவாசத்துக்காக உருவாக்கப்பட்டது. மனிதனுடைய இருதயம் நம்பிக்கைக்காக உருவாக்கப்பட்டது. மனிதனுடைய இருதயம் தைரியத்துக்காக உருவாக்கப்பட்டது. அந்த இருதயத்துக்குள்ள முதல் முறையாக என்ன நுழைஞ்சிருக்குது? இப்போ பயம், டெரர். இதைத்தான் டெரர்ன்றாங்க. ஏன் பயம்? இவ்வளவு நாள் ஆண்டவரோட நெருக்கமாய் உறவாடி கொண்டிருந்தவன், இவ்வளவு நாளும் தேவனோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருந்தவன், இவ்வளவு நாளும் தேவனோடு அளவலாவிக் கொண்டிருந்தவன், உலாவிக் கொண்டிருந்தவன், இப்ப தேவனை பார்த்து தேவன் பக்கத்தில் போக முடியாம பயப்படுறான். ஏன்? காரணம் என்ன? கர்த்தர் நம்மளை ஒருவேளை தண்டிச்சிருவாரோ,
கர்த்தர் நம்மளை ஒருவேளை அடிச்சிருவாரோ, கர்த்தர்கிட்ட நமக்கு ஏதாவது ஆக்கினை வந்துருமோ, கடவுள் நமக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருவாரோ. இங்கே தான் என்ன ஆரம்பிச்சது? பயம். மனுக்குலத்துக்குள்ள ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். மனிதனுக்குள்ள பயம்னு ஒன்று வந்தது இந்த இடம்தான். இப்போ பயத்தை நம்ம பார்க்கணும்னா பயத்தினுடைய காரணத்தை பார்க்கணும். பயம் எதனால வந்துச்சு? Why fear came? இன்னைக்கும் பலவிதமான பயங்கள், பலவிதமான பயம். இந்த பயத்தில் ஆரம்பிச்சது இன்னைக்கு மனுஷனை பலவித தோல்வி பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், வேதனை குறித்த பயம், பாதுகாப்பை குறித்த பயம், என்ன நடக்குமோ, என்ன ஏது ஆகுமோ, பயம் 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 பயம். இந்த பயங்களுக்கெல்லாம் ரூட் என்ன? பாவம். பாவம். அந்த பாவத்தினால் உண்டான குற்ற உணர்வு. ஒரு மனுஷன் பயப்படுறான்னா, கவனிங்க, ஒரு மனுஷனுக்குள்ள பயம் இருக்குதுன்னா எங்கேயோ ஒரு ஓரத்தில் குற்ற உணர்வு அவனை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். என்னைக்கு இந்த குற்ற உணர்வு மனுஷனுக்குள்ள இருக்குதோ, இவனால ஒரு நாளும் விசுவாசத்தில் வளர முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கவனிங்க. நீங்கள் உலகத்தை ஜெயிக்கணும்னா விசுவாசம் வேணும். விசுவாசத்தில் வளரணும்னா எது உள்ளே இருந்துக்கிட்டு வளர முடியாது? குற்ற உணர்வு இருந்துக்கிட்டு வளர முடியாது. இப்போ இந்த குற்ற உணர்வை நம்மளை விட்டு அகற்றுறதுக்கு தான், இந்த குற்ற உணர்விலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் மேலே ஏற்றுக்கிட்டு, அவர் சொல்கிற, நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு எனக்குள்ள இருக்கிற நீதியை நான் உனக்குள்ள தர்றேன். இப்போ நம்முடைய எதிரி என்ன தெரியுமா? நம்முடைய எதிரி என்ன தெரியுமா? த ஃபெயிலியர் டு அண்டர்ஸ்டாண்ட் ரைச்சியஸ்னஸ். தேவன் கொடுத்த நீதியை நம்ம புரியாமல் இருக்கிறோம் பாருங்க, அதை அறியாமல் இருக்கிறோம் பாருங்க, அதை உணராமல் இருக்கிறோம் பாருங்க. தட் இஸ் அவர் எனிமி. அவன் தான் ஏத்தியன். சொல்லுங்க, ஏத்தியன். The failure to understand righteousness. நீதியை குறித்த உணர்வு இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்த நீதி. நீதினா ஏற்கனவே நான் நிறைய பேசியிருக்கிறேன், மறுபடி நான் பேசுறது நல்லது, உள்ள போகணும். நீதினா நம்ம ஏதோ அப்பழுக்கற்ற வாழ்க்கை வாழ்ந்து சம்பாதிக்கிறது இல்லை. அப்படி சம்பாதிக்க முடியாது. அப்படி முடியாதுன்றதுனால தான், மனுஷனால் முடியாதுன்றதுனால தான் அவர் இறங்கி வந்தார். நம்மளால் அப்படி வாழ முடியாது. இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்காகத்தான் மறிச்சேன்றத ஒரு குழந்தை மாதிரி நீ விசுவாசித்தேனா, ஓம் பாவமெல்லாம் என்கிட்ட வந்து என் நீதியெல்லாம் உனக்குள்ள போய் இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபைக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும்படி விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்குற அத்தனை பேருடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டை கர்த்தர் திறக்கும்படி விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் அதை திறக்க போகிறார். அந்த எதிரியை மேற்கொள்ளணும்னா, ஃபெயிலியர் டு அண்டர்ஸ்டாண்ட் ரைச்சியஸ்னஸ்னா அதை ஜெயிக்கிறதுக்கு என்ன தான் வேணும்? அண்டர்ஸ்டாண்டிங் தானே வேணும். அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா அதை என்ன செஞ்சிடலாம்? ஜெயிச்சிடலாம். எல்லாரும் கை தூக்கி சொல்லுங்க, கர்த்தாவே எனக்கு இதை புரிந்து கொள்ளுகிற, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிற, என் ஆவியிலே புரிந்து கொள்ளுகிற அனுபவத்தை எனக்கு தாரும். உண்மையாக நீங்கள் ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக இந்த பிரசங்கம் முடிகிறதுக்குள்ள உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை திறப்பார். அந்த இது ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் தான் விசுவாசத்தின் நம்பர் 2, எதிரி நம்பர் 2.
விசுவாசத்தை வளர முடியாமல், விசுவாசத்தில் பெருக முடியாமல், விசுவாசத்தில் வாழ முடியாமல் நம்மளை தடுக்கிறது எதுனா இந்த கர்த்தர் கொடுத்த நீதியை குறித்த ஒரு புரிதல் நமக்கு இல்லை. வாசிப்போம். பலமுறை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 5 அதிகாரம் 1வது வசனம். விசுவாசத்தினாலே, அதாவது விசுவாசம்னா என்ன விசுவாசம்? இயேசு எனக்காகத்தான் மரித்தார்னு விசுவாசம். அதான் அந்த விசுவாசம். நம்ம பிழைக்க வைக்கிற விசுவாசம் அது இன்னும் இருக்குது. அந்த பிழைக்க வைக்கிற விசுவாசம் வேணும்னா நீதிமானை குறித்த புரிதல் இருந்தால் தான் பிழைப்புக்கு அடுத்த விசுவாசத்தில் நம்ம வளர முடியும். இது இயேசுவை ஆண்டவராக விசுவாசிக்கிறது, இயேசுவை ரட்சகராக விசுவாசிக்கிறது. வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட போகிறபடியால், நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆக்கப்பட்டிருக்கிறோமா பட போகிறோமா? பட்டிங்களா? எல்லாரும் ஆக்கப்பட்டாச்சா? சரி, வாக்கப்பட்டாச்சா? ஆக்கப்பட்டாச்சா? நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தை. வாக்கப்பட்டு. உன் வீட்டில் வாக்கப்பட்டு வந்து அது 23 இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் வருது. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பண்ண, வாக்கப்பட்டதை பற்றி பேசாதீங்க. சரி, 9வது வசனம் வாசிங்க. 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் முடிஞ்சிருச்சுங்க, ஆக்கிட்ட. இதெல்லாம் வந்து கர்த்தரை பொறுத்து. அதனால தான் எப்படியாவது ரைச்சியஸ்னஸில் வளருங்கன்னு சொல்லல ஆண்டவர், ரைச்சியஸ்னஸை புரிஞ்சுக்கோங்கன்றார். இப்போ எனிமி என்னன்னா the failure to understand righteousness. நமக்கு கர்த்தர் கொடுத்த நீதியை நம்ம என்ன செய்யலை, இன்னும் புரியலை. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6:11 பாருங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்க அநேகர் 1000 முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆவிக்குரிய உலகத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரட்சிக்கப்பட்ட உலகத்தில் எப்படியாவது நீதிமான் 1000 முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பண்ணுற முயற்சியில் நீதிமான் ஆயிரலான்னா இயேசு வர வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வந்ததனுடைய நோக்கமே உங்கள் முயற்சினால் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அவர் வந்து உங்கள் பாவத்தை அவர் மேலே ஏற்றுக்கொண்டு, என்னை நீ விசுவாசித்தேனா எனக்குள் இருக்கிற நீதியை உனக்கு கொடுக்குறேன், உன் பாவம் என் மேலே வந்துருச்சு, என் நீதி உனக்குள்ள போயிடுச்சு. There was an exchange. ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு, பாவம் நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு பாவம் ஆயிட்டார்னு? வசனத்தின்படி பாவம் அறியாத அவரை தேவன் சிலுவையில் பாவமாக்கிட்டாரா? பாவம் அறியாத அவர் பாவமானது உண்மைன்னா, நீதி அறியாத நாம் நீதி ஆனதும் உண்மை. ஆனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை, ஏதாவது போராட்டம், ஏதாவது உபத்திரம் வந்துருச்சுன்னா உடனே நம்ம நீதியை பற்றி நினைக்க மாட்டோம். எதை பற்றி தான் நினைக்கிறோம்? என்ன தப்பு பண்ணணும் தெரியலையே, என்ன பாவமோ தெரியலையே.
என்ன குற்றமோ தெரியலையே. புயல் அடிக்குது, காற்று அடிக்குது, படகு அமிழப் போகுது. இயேசு எந்திரிச்சு நின்றுக்கிட்டு, என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல ஆண்டவரே, ஏதோ தப்பு நடந்திருக்கான், நான் பண்ணான்னு தெரியல, கூட இருக்கிற 12 பயலுக பண்ண எவன் பண்ணான்னு தெரியல, எல்லாரையும் செக் பண்ணுறேன் ஆண்டவரே. இப்படியா சொன்னார்? புயலையும் காற்றையும் பார்த்த உடனே எந்திரிச்சு, இறையாதே அமைதலாய். ஏன்னா அவருக்கு தெரியும், ஐ ஆம் சன் ஆஃப் காட், நான் தேவனுடைய குமாரன். இப்போ என்ன தப்பு, என்னப்பா இது தப்பு இல்லை, அவன் தப்பு பண்ணாதவர்களையும் அழிக்கிறதுக்கு வருகிறான். தவறே செய்யாதவர்களையும் அழிக்கிறதுக்கு பிசாசு வரான். நீங்கள் பிசாசு வர்றதுக்கு நீங்கள் தப்பு பண்ணியிருக்கணும்னு அவசியமே இல்லை. நல்லவர்களையும் பொல்லாதவர்களையும், விசுவாசிகளையும் அவிசுவாசிகளையும், ஊழியர்களையும் விசுவாசிகளையும் எல்லாரையும் தாக்குறதுக்கு வருவான். நீங்கள் தப்பு பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இந்த பூலோகத்தில் மனுஷனாக பிறந்துட்டாலே வருவான். புயல் அனுப்புவான், காற்று அனுப்புவான். இப்போ தான் நம்ம எதை பிடிக்கணும்னா ரைச்சியஸ்னஸ், அந்த நீதியை பிடிக்கணும். இந்த நீதி நான் சம்பாதிச்சது இல்லை, நான் ரிசீவ் பண்ணது. ஐ டோன்ட் ஏர்ன், ஐ ரிசீவ்ட் இட் பை ஃபெய்த். எனக்கு அவர் இந்த நீதியை கொடுத்தது அவருடைய கிருபை. அந்த நீதியை நான் பெற்றது அவர் மேல நான் வைத்த விசுவாசம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். இப்ப நீதினா என்ன? நீதிமான். நீதி நமக்குள்ள வந்ததுனால தான் நமக்கு பேரே என்ன மாத்திட்டாரு? நீதிமான். எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. யார் நீதிமான்? அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கிறார், ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் இருக்கிறார், பெரிய நீதிமான். நீதிமான் யாருங்க? நீதிமான் அர்த்தம் என்னங்க சொல்லுங்க. அண்டர்ஸ்டாண்ட் your position, understand your righteousness. கடவுள், இப்ப கவனிங்க, தேவன் உங்களை பாவியாய் பார்த்து கொண்டிருந்தார். பாவியா உங்களை பார்த்ததுக்கு காரணம், நல்ல கவனிங்க, உங்களை பாவியாவே பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு காரணம் நீங்க பாவம் செஞ்சதுனால இல்ல. நீங்க ஆதாமின் வித்துல, ஆதாமின் சந்ததியில பிறந்ததுனாலேயே பாவி. அதனாலேயே நீங்க யாரு? பாவி. தேவன் உங்களை பாவியாவே பார்த்துக்கிட்டு இருந்தார். நீ பாவம் செய்யணுன்ற அவசியம் இல்லை. நாம் பாவம் செய்வதினால் பாவி அல்ல, பாவியாய் பிறந்ததினால் பாவம் செய்கிறோம். யாருக்கும் பாவம் செய்யறதுக்கு மட்டும் டியூஷன் எடுக்க வேண்டியதில்லை. யாருக்காவது எடுக்கணுமா? எங்க டியூஷன் போறீங்க? பாவம் செய்யறது எப்படின்னு கற்றுக்கொள்ள போறேன். யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, யாருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. பாவம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருது? காரணம் என்ன? பாவியா பிறந்துட்டு உள்ளதானே இருக்கு. ஸோ பிறந்ததுனாலேயே தேவன் பாவியா பார்க்குறாரு. என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, என்னைக்கு இயேசுவின் மேல விசுவாசம் வச்சோமோ, அந்த வினாடி தேவன் பார்த்த பார்வையிலே மாற்றம் ஏற்பட்டது. ரொம்ப முக்கியமான சத்தியம். தேவன் உங்களை பார்த்த பார்வையை கர்த்தர் மாத்திட்டார். அது வரைக்கும் பாவியா பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த வினாடியிலிருந்து உங்களை எப்படி பார்க்கிறார்? சொல்லுங்க, தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார்? மறுபடியும் சொல்லுங்க, தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார்? இது நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய கிரியையில ஏற்பட்ட மாற்றம் அல்ல, தேவனுடைய பார்வையில் ஏற்பட்ட மாற்றம். அந்த மாற்றத்தை நம்ம புரியும் போது நம்முடைய கிரியைகளிலும் மாற்றம் கட்டாயம் ஏற்படும்.
முதல்ல நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்னா, நான் நீதி பண்ணி, நான் சரியாகி, நான் பரிசுத்தமாகி ஆகி ஆகி போயிருவீங்க. நம்முடைய முயற்சி அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, என் முயற்சி அல்ல. மறுபடியும் சொல்லுங்க, என் முயற்சி அல்ல. நம்ம முயற்சினால இந்த நீதிமான் என்கிற ஸ்தானத்தை நம்ம அடைய முடியாது. நம்மளை நீதிமானா கர்த்தர் பார்க்க முடியாது. அவர் குமாரனை அனுப்பி கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்த விட்டு, அவரை அடித்து, அவரை நொறுக்கி, அவரை பாவமாக்கி, நம்முடைய பாவத்தை எல்லாம் தூக்கி அவர் மேலே போட்டு, அவருடைய நீதியெல்லாம் தூக்கி நம்ம மேலே போட்டதுனால இன்னைக்கு தைரியமாக சொல்ல முடியும், இயேசு எனக்குள்ள வந்ததுனால நான் நீதிமான். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால நான் நீதிமான். இயேசு என் ரட்சகராக இருக்கிறதுனால நான் நீதிமான். இயேசு என் ஆண்டவராக இருக்கிறதுனால நான் நீதிமான். நீதிமான் என்ன அர்த்தம் தெரியுமா? பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாவமும் செய்யாத. அதான் என்னது? கர்த்தர் இப்படி தான் உங்களை பார்க்கிறார். வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க என்னைக்காவது உங்களை அப்படி பார்த்துருக்கீங்களா? நீங்க என்னைக்காவது அப்படி உங்களை நினைச்சிருக்கிறீங்களா? அதை நினைக்கிறதுக்கு கர்த்தர் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் உங்க மனக்கண்ணை பிரகாசமாக்கும்படி விரும்புகிறார். தேவ சமூகத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? பிறந்ததிலிருந்து இது வரைக்கும் அப்படியே உங்கள் விசுவாசம் அப்படியே இமயமலைக்கு மேலே போயிடும். நீங்கள் அந்த மாதிரி நினச்சி அந்த மாதிரி வந்து பாருங்க. பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் கர்த்தரே உங்களை அப்படி நினைக்கும்போது, கர்த்தரே நினைக்கிறார். நீங்கள் இன்னும் உட்காந்துக்கிட்டு குத்திக்கிட்டே இருக்கிறீங்க உங்களை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம்லாம் ஒரு பெரிய சாட்டையை வச்சுக்கிட்டு அடிப்பான், பார்த்துருங்களா? அது உண்மையிலே வலிக்குமா, வலிக்க எதுவும் தடவிக்கிட்டு அடிக்கிறானா சொல்ல முடியாது, நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? சட்டு சட்டு சட்டு. நிறைய ஆவிக்குரியவர்கள் அப்படி தான் ஆண்டவர் சமூகத்தை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவரே பாவி, ஆண்டவரே பெரிய பாவி, ஆண்டவரே நான் படாத பாவி, ஆண்டவரே பாவிகளிலேயே பிரதான பாவி, ஆண்டவரே நான் வர்றதுக்கு அருகதையே இல்லை, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு எந்த இதுவும் இல்லை, ஆண்டவரே. கர்த்தர் சொல்ற, இப்படிப்பட்ட எண்ணங்கள்லேருந்து வெளியே வா. உன்னை நீயே அடிச்சுக்கிட்டு இருக்கிற, நீ உன்னை நீயே ஆக்கினைக்குள்ள தீர்த்துக்கிட்டு இருக்கிற, உன்னை நீயே குற்றவாளி கூண்டில் நீ நிறுத்தி கொண்டிருக்கிறாய். இந்த இடத்துல சிலர் அப்படிப்பட்டவர்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. பல ஆண்டுகளாக பிசாசு இந்த குற்ற உணர்வின் ஆவிக்குள்ள உங்களை நடத்தி எப்போதும் தங்களை பற்றிய நான் குற்றவாளி, நான் குற்றவாளி, நான் குற்றவாளி, நான் குற்றவாளி, நான் குற்றவாளி, நான் குற்றவாளி. சிலர் டெய்லி யார்ட்டையாவது சாரி கேட்கணும், தெரியுமா உங்களுக்கு? அப்படி 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 ஆட்களை பார்த்துருக்கீங்களா? டெய்லி 4-5 பேர்கிட்ட என்ன கேட்டுறேன்னா, சாரி 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 சாரின்னா என்ன அர்த்தம்? அந்த சாரி இல்லை, அது சாரி. நான் சொல்றது சாரி. என்னன்னா, ஐயோ தப்பு பண்ணிட்டு, ஐயோ தப்பு பண்ணிட்டு, ஐயோ தப்பு பண்ணிட்டு, அந்த தப்பு பண்ணிட்டு, இந்த தப்பு அந்த எப்போ பார்த்தாலும் தங்களை பார்க்கும்போது ஒரு குற்றவாளியாகவே ஒரு பிம்பம், ஒரு படம், ஒரு இமேஜ். உண்மையாய் தவறு பண்ணி சாரி கேட்குறது தப்பு இல்லை, சாரி கேட்கணும். நம்ம தவறு செய்யும் பொழுது சாரி கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் சாரி கேட்பதே நம்முடைய மூச்சாக மாறப்படாது. சிலர் மூச்சு விடுறதே என்னதான்?
சாரி 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 சாரி. அது காரணம் என்னன்னா, இது எங்க நிக்குது? இப்போ குற்றவாளி கூண்டுல நிக்குது. இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் அப்படிப்பட்ட எல்லாரையும் பொடனிய பிடிச்சு குற்றவாளி கூண்டிலிருந்து வெளியே தள்ளுவார். நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள். குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருந்த உன்னை கல்வாரியின் ரத்தம் விடுதலையாக்கி விட்டது. வெளியே வந்து விட்டாய். Understand your righteousness. Understand your righteousness. நீங்கள் நீதிமான்கள் என்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பார்வையில் நீங்க நீதிமான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள ஆழமா வரணும்னா திரும்ப 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 கண்ணாடியை போட்டு கண்ணாடி பார்க்கும் போதெல்லாம் சொல்லுங்க, நீ ஒரு நீதிமான், நீ ஒரு நீதிமான், நீ ஒரு நீதிமான். சொல்லி பாருங்க ஒரு 10 நாளைக்கு. சும்மா கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இப்படியே ஒண்ணுமில்லாம நேரத்தை செலவழிச்சு. கண்ணாடி பார்க்கறதே தப்புன்னு ஒரு காலத்தில் பிரசங்கிக்கப்பட்டது. பெந்தேகோஸ்தே உலகத்தில் யாரும் கண்ணாடி, உனக்கென்ன கண்ணாடி கேடு, உனக்கெல்லாம் ஒரு கண்ணாடி தேவை. ஆவிக்குரியவர்கள் கண்ணாடி பார்க்கலாமா? கண்ணாடிலாம் பார்க்காது. நான் சொல்கிறேன், கட்டாயம் கண்ணாடி பாருங்கள். ஏன்னா நீங்கள் கண்ணாடியை பார்த்தாதான் நாங்கள் உங்களை பார்க்க முடியும். கண்ணாடி நீங்கள் கண்ணாடியை பார்க்காம இங்கே வராதிங்க. கட்டாயம் என்ன செய்யுங்க, கண்ணாடியை பார்த்துட்டு வாங்க. கண்ணாடி பார்க்குறது தப்பு இல்லை. நான் கண்ணாடியை பார்த்து இதை சொல்லி பாருங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லலைங்க, நான் வெரி சீரியஸ். நான் ஜோக்குக்கு சொல்லலை. அந்த இமேஜ் உங்களுக்குள்ளே வளர ஆரம்பிக்கும். அந்த 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 ஒரு நீதிமான் என்கிற உணர்வு நாளுக்கு நாள் வளர ஆரம்பிக்கும். நீதிமான் என்கிற உணர்வு வளர வளர விசுவாசத்தில் பெருக ஆரம்பிப்பீர்கள். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். உங்கள் அறியாம ஒரு தைரியம் உள்ள அப்படியே ஊற்றெடுத்து பொங்க ஆரம்பிக்கும். எந்த புயலை பார்த்தாலும், எந்த அலையை பார்த்தாலும், எந்த காற்றை பார்த்தாலும் நீங்க பயப்படுறதுக்கு பதிலா உங்களுக்குள்ள என்ன வந்துடும்? தைரியம். அதான் விசுவாசம். விசுவாசமும் தைரியமும் உங்களுக்குள்ள அப்படியே ஊற்றெடுக்கிற மாதிரி ஊற்றெடுத்து பொங்கணும்னா நீதிமான் என்கிற உணர்வு. நீதிமான் இது நம்ம கெட்டிக்காரத்தனத்தில் வரல, அவருடைய இரத்த புண்ணியம், தியாக புண்ணியம். எழுப்பி நிற்போம், கண்களை மூட. அடுத்த வாரம் தொடரும்.